நான் உங்கள் முனி. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு நெய் லட்டு தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எம்டி வானல் எடுத்துக்கோங்க. வானல் நல்லா சூடானதும் அதில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுக்கணும். ஒரே பக்கமாக வறுக்காமல் எல்லா பக்கமும் நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த லட்டோட டேஸ்ட்டை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த பருப்பை நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கூடவே 4 ஏலக்காயை சேர்த்து இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பவுட்ரை அரைச்சி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ வறுத்த பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துருவோம். மேலே இருக்க கசடை கீழே தட்டிட்டு மாவை அப்படியே சுகரோடு ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகுற மாதிரி கலந்தாச்சு. இதில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கலர் வேணாங்கிறனால நான் இதை அப்படியே வச்சிடுறேன். இப்போ ஒரு வானலி எடுத்துங்க. வானலி நல்லா சூடானதும் 1 கப்பு பருப்புக்கு 1/2 கப்பு நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரியை உடச்சி அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுபட்டதும் அதை எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யை அந்த கலவையில் சேர்த்துடலாம். இப்போ சூடாக இருக்குங்கிறனால நம்ம கை வச்சு கிளறாமல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கூடவே நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ சூடு பொறுக்கிற பதம் வந்த உடனே நம்ம கையை வச்சு கலக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து அதை நேசித்து செய்யுங்க. நம்ம ரசிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு நமக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்க போகுதுங்கிறத மறந்துடாதீங்க. கார்த்திகை மாதம் வந்தது, ஒளியை வாழ்வில் தந்தது. தீபத்தின் ஒளி இந்த தித்திக்கும் இனிப்புடன் ஆரம்பமாகட்டும். சுவையான ஹெல்த்தியான இந்த லட்டை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து வைக்கிறீர்கள். நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.